பஜாஜ் மேக்ஸ்மா எடுக்கிறதுக்கு என்னென்ன காரணம்? ஏன் பர்டிகுலரா இந்த வண்டியை நீங்க சூஸ் பண்ணீங்க? ஆல்ரெடி நான் இந்த மாதிரி வண்டி ஓட்டி இருக்கேன். இதோட அனுபவங்கள் எனக்கு தெரியும். அடுத்த வண்டி எடுத்து புதுசா அனுபவப்படுறதை விட அனுபவம் உள்ள வண்டி எடுத்து நம்ம அனுபவப்பட்டுக்கலாம். ஓகேங்க ஓகேங்க. இதுல என்னென்ன உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? இந்த வண்டி எடுத்து ஓட்டுறது மூலமாக உங்களுக்கு இதன் மூலமா கிடைக்கக்கூடிய நன்மைகள், பயன்கள் என்னென்ன? ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி ஆட்டோங்கும் போது, ஒரு பெரிய ஃபேமிலி 11 பேர் 12 பேர் இருக்காங்கன்னா அவங்க தாராளமா கோயிலுக்கு இல்ல வெளியில போறதுக்கு ஒரு ஃப்ரீயான வண்டியா இருக்குது. அதே மாதிரி மற்ற வண்டிகளோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இடம் ஃப்ரீயா இருக்கு. நமக்கு டிரைவர்களுக்கு வண்டி ஓட்டுறது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. மைலேஜ் எவ்வளவு கொடுக்குது? மைலேஜ் 35 30 கொடுக்கும். நார்மலா போனோம்னா 35 எடுக்கலாம். மாத வருமானம் ஓரளவுக்கு எவ்வளவு இருக்கும் தோராயமா? ஓரளவுக்கு டீசல் போக நம்ம ஒரு சில சமயம் நல்ல வருமானங்கள் வரும், ஒரு சில சமயம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து நட்டமாகாம ஒரு லாபம் கண்டிப்பா எடுக்கலாம். ஆமா, லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு வண்டியாக இது இருக்குதுண்ணே. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணே. எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஒரு ஹோல் ஃபேமிலில இருந்து ஒரு அண்ணன் தங்கச்சி எப்படி சப்போர்ட் பண்றாங்களோ அதே மாதிரி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிருக்காங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிருக்காங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ்ல எல்லாருமே போடலாம். நம்பிக்கையான ஒரு நிறுவனமா இருக்கு.